இந்த பாடல் கடந்த வாரம்லாம் பாடிக்கிட்டு இருந்தேன். நான் சிறுமையும் இளமையுமானவன். இசையோடு பாடணும்னு ஆசை, ஆனாலும் ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் அந்த நினைவுக்காக நாம் நிறைய பாடுவோம். வில்லியம்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மனமிறங்கும் தேவா மனமிறங்கும். நான் சிறுமையும் எளிமையுமானவன்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக சங்கீதக்காரன் பல இடங்களிலே சொல்லி வைத்திருக்கிறான். அதே போல் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துலேயும் அந்த சிறுமை எளிமைங்கிற அந்த சொற்றொடர் அது இடம்பெற்றிருக்கிறது. 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், ஏசாயா 41:17, சங்கீதம் 9:18, 9:9 இங்கெல்லாம் பார்க்குறோம். அந்த சிறுமை எளிமை சமை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு தக்கதாக கர்த்தர் மகிழ்ச்சியாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். 90ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சிறுமைப்படுத்தப்படுகிறது. 103ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறான்னு வாசிக்கிறோம். எளிமை என்கிறது நம்முடைய லைஃபுடைய சிம்பிளிசிட்டியை குறிக்கிறது அல்லது தாழ்த்தப்பட்ட நிலைமையை குறிக்கிறது. ஒடுக்குதல் என்பது வெளி அழுத்தம். வேறு ஆட்கள், மற்றவர்கள், நாம் நம்பியிருக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் கட்டாயத்தின் மேல் இருக்கிற, பணிபுரிகிற இடம், வீட்டில் இருக்கிற இடம், கூட்டு குடுத்தனங்கள் இருக்கிற பிள்ளைகள் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகார் ஒடுக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் ஆகார் பிள்ளை பெற்றுன்ற திமிரில் சாராளுடைய பிள்ளையை ஒடுக்குனா, பதிலுக்கு அவ இவளை ஒடுக்கிறா. இந்த ஒடுக்கப்படுகிற நிலைமைகள் கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறார். சிறுமைப்படுத்தின. இப்போ சிம்சோன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து அவன் ஒரு தப்பான சூழ்நிலை போகும்பொழுது அவனை சிறுமைப்படுத்தினார்கள். அவன் கண்களை பிடுங்கி விட்டு அவனை சுற்றி வித்தை காட்டி அவனை சிறுமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவ சிலுவை கொண்டு போத்து முன்பாக அவரை கண்களை கட்டி தலையில் கோலில் அடித்து அவரை சிறுமைப்படுத்தினார்கள். யாரையுமே நம்ம சீப்பாக நடத்தக்கூடாது. ஆமே, சத்தியமே இல்லையே? ஆமேன்னு சொல்ல நீங்கள் யாரும் சீப்பாக நடத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதை விட சகித்து கொள்ளலாம். ஆமே, யாரையுமே உங்ககிட்ட வாழ வந்துட்டோங்கிறதுக்காக பெண்களை நீங்கள் சீப்பாக நடத்தக்கூடாது. நான் என் மனைவியை பற்றி ஏதாகிலும் உதாசீனமாக பேசிட்ட உடனே என்னுடைய உள்ளத்தை ஆண்டவர் உணர்த்துவார். நான் உடனே ரியலைஸ் பண்ணி அடுத்த வாய்ப்பில் நான் அதை சரி செய்வதற்கு நான் முயற்சித்திருக்கிறேன், சரி செய்திருக்கிறேன். அது அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மகிட்ட வாழ வந்தவங்கள நம்ம சீப்பாக நடத்தக்கூடாது. நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளைகளை எப்படி தின்றான் பாரு, எப்படி கொட்டிக்கிறான் பாருன்னு ஒரு தகப்பனே தான் பிள்ளையை தூஷிக்கக்கூடாது. வேலைக்கு போகாமல் சரியான வேலை கிடைக்காம வீட்டில் சில வருடங்கள் பிள்ளைகள் இருக்க நேரிடும். அப்போது கூட அவங்கள நம்ம சீப்பாக நடத்தக்கூடாது. கேவலமாக அவங்க தங்களை பேடாக ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த நடத்தவே கூடாது பிள்ளைகளை. கவனிக்கிறீங்களா இல்லையா? இந்த உலகம் கான்ஃப்ளிக்ஸில் சிக்கிய உறவுகளினுடைய பலவிதமான அழுத்தங்களில் இருக்கிறோம். உள்ளத்தை மட்டும் பார்த்துக்குங்க. நல்ல மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், என் உள்ளம் கடினப்பட்டு போகக்கூடாது. சொல்லுங்கள், என் உள்ளம் கடினப்படக்கூடாது. ஐ ஷுட் பி எ சிம்பிள் மேன். நான் ஒரு எளிமையான மனுஷனாக இருக்கணும். ஆமே. ஏய், கையை வைங்கடா நெஞ்சில். என்னடா இல்லை காலேஜுக்காடா, அதுக்காக நான் உங்களுக்கு ப்ரொஃபஸர் வேலை உங்கள் காலேஜுக்கு வர முடியும். நான் சொல்கிறத செய்யுங்கடா. நெஞ்சில் கையை வச்சு நான் சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லுங்கடா. ஏய் சொல்லுங்கடா. சண்டே கிளாஸ் தொடங்கிடும். நான் சிம்பிளாக இருக்கணும். கெட்ட வார்த்தை நான் சொல்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். நான் சிம்பிளாக இருக்கணும், எனக்கு கோவம்லாம் வரக்கூடாது. ஆமே. யாரையும் நான் துச்சமாக நினைக்கக்கூடாது. சக மனிதனை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. சொல்லு பாடி ஷேமிங், தோற்ற இகழ்வு பண்ணக்கூடாது. ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, தோற்ற இகழ்வு பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. சொல்லுங்கள். இல்லை வேர்ல்டு நீங்கள் வெளியே அமெரிக்கா போன தூக்கி உள்ளே போட்டுருவான். நாம் இங்கே செய்கிற சில சேட்டைகள் பார்த்திங்கன்னா வேறு தேசங்களில் அஃபென்ஸாக இருக்குது, குற்றங்களாக இருக்குது. சரிங்களா? நான் எளிமையாக இருக்கணும். சொல்லுங்கள். ஆமே. அதுக்கு தான் அந்த பாட்டை நான் இசை ட்ராக்கை வச்சுருக்கிறேன். எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, பாடுவேன்ற நம்பிக்கை இல்லை. அதனால் நான் ஓரலாக பாடுறேன். ஒரு சரணம் மட்டும் பாடிட்டு நம் வார்த்தைக்குள் போகிறோம். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனம் இறங்கும் தேவா மனம் இறங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன்,
மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். ஆபத்து காலத்தில் உம்மை அழைத்தேன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். ஆபத்து காலத்தில் உன்னை அழைத்தேன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நெருக்கத்தின் மத்தியில் உம்மை அழைத்தேன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நெருக்கத்தின் மத்தியில் உம்மை அழைத்தேன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனமிரங்கும். தாயின் கருவில் என்னை தெரிந்தவரே, மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். தாயின் கருவில் என்னை தெரிந்தவரே, மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். என்னை நீர் அழைத்தவரே, மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தவரே, மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். மனமிரங்கும் தேவா மனமிரங்கும், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், மனமிரங்கும் தேவா மனமிரங்கும். நம் மீது மனதுருக்கம் உள்ள தேவன், அவரை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகம் தன்னலம் மிக்க உலகமாயிருக்கிறது. பல நேரங்களிலே நம்மை பயன்படுத்தி தூக்கி எறிகிற மனப்பான்மையில்தான் பலரும் வந்து செல்லுகிறார்கள். ஆனாலும் நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருக்காக நம்மால் என்றதை செய்து கொண்டே இருக்க வேண்டும்.